விமன் கிரிக்கெட் க்ரோ தான் ஆகுமே தவிர ஸ்டாக்னெண்ட்டாக இருக்காது. கண்டிப்பாக தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இந்திய கிரிக்கெட் அணியில் முக்கியத்துவம் கண்டிப்பாக தராங்க. இப்போ தயாளன் ஹேமலதா அப்படின்றவங்க கரண்ட் டீமில் விளையாடிருக்காங்க. நான் விளையாடும் போது என் கூட இன்னொரு பிளேயரும் விளையாடிருக்காங்க சேர்ந்து. என்னன்னா ஜோன் லெவல் வரைக்கும் போக முடியுது. அங்கேருந்து அவுட் அண்ட் அவுட் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணாதான். இப்போ எஸ் அனுஷான்னு ஒரு பிளேயர் நல்லா வந்துட்டு இருக்காங்க. கீர்த்தனா மும்பை இந்தியன்ஸ் விளையாடிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கிரிக்கெட் டிஎன்சிஏவும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க உமன் கிரிக்கெட்டை. ஸோ இங்கேருந்து போகிறது ஒரு பிளேயரோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான் அவங்க அடுத்த லெவல் போகிறதுன்னு. டிஎன்சிஏ ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஃபியூச்சரில் தமிழ்நாடுலேருந்து ஒரு 3-4 கேர்ள்ஸ் கண்டிப்பாக வருவாங்க மேலே. இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு அதிக அளவிலான முக்கியத்துவம் தரப்படுறது இல்லை அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக. இல்லை சார், தட் இஸ் நாட் ரைட். ஐ திங்க் அது சும்மா சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கு நல்ல ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. கேம்ப்ஸ் கொடுக்குறாங்க. மேட்சஸ் முன்னாடி ப்ரீ சீசனில் ப்ராக்டிஸ் மேட்சஸ் கொடுக்குறாங்க. எல்லா பிளேயர்ஸ்க்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆஸ் பிளேயர்ஸ் வி டோன்ட் சி எனி ட்ராபேக்ஸ் இந்த